ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு நல்ல கேள்வியும் நமக்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு. மேஷராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு அனுகூல பலனை கொடுப்பார். மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஆடி முதல் செவ்வாய் அஷ்டமி திதி கூடிய ஒரு நல்ல நாள். அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த அஷ்டமி ரொம்ப விசேஷம். மேஷராசி நேயர்கள் இன்னைக்கு அவசியம் ஒரு அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று தன லாபங்கள் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய்க்கு நேர சந்திரமங்கல யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. மிதுனராசினியர்களுக்கு அலைச்சல்கள் நிறையா இருக்கும். வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பணிகள், புதிய வியாபாரம், புதிய தொழில் தொடக்கங்கள் முன்னேற்றத்தை தரும். அஷ்டமியான இன்று ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வணங்கலாம். மிதுனராசி அன்பர்கள் கொடுத்த கடன் பாக்கிகள் திரும்ப பெறுவது, புதிய கடன் முயற்சிகள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மறைமுக எதிரிகள் அனைத்தும் இவர்களுக்கு இன்றைய நாளில் பைரவரை வணங்க மனம் நிம்மதியும் மற்றும் உயர்வும் தரும். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசியில் சூரியனோட சேர்ந்த சஞ்சாரம் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பல நாட்களாக இழுபறியிலிருந்து வந்த வழக்கு விசாரணை தொடர்பாக உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரும். இன்று நல்ல ஒரு அம்மன் ஆலயம் அல்லது துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ மலை சாற்றி வணங்குவது அஷ்டமி திதியில் உங்களுக்கு நன்மையை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும். இன்னைக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் ஒரு வியாபாரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகளை திரும்ப பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனுகூலமாக அமைகிறார். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை பார்க்கலாம். அலுவலகம் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூல பலனை கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு உயர்வான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மனசோர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெண்களால் நல்ல ஒரு உயர்வு உண்டு. பிறந்த வீட்டால் லாபங்கள் பெறக்கூடிய பெண்கள் இன்று மன நிம்மதி அடைவார்கள். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று சொந்தங்களுடன் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பாதை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் பாராட்டையும் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகள் குறையும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு தங்களினுடைய கணவன் மனைவி இவர்களினால் லாபங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் இவர்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அமையும். இன்றைய நாளில் உங்களினுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மற்றும் குலதெய்வ ஆசீர்வாதமும் பெறலாம்.
சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாட்டை மேற்கொள்ளவும். இன்று சந்திராஷ்டமத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள் உண்டா? ஆடி மாதம் கண்டிப்பாக பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஸோ வரக்கூடிய 29ஆம் தேதி நமக்கு பௌர்ணமி வருது ஆடி மாதத்தில். ஆடி பௌர்ணமி சங்கரன் கோயிலில் ஆடி தபசு ரொம்ப விசேஷம். ஸோ பெண்கள் அவங்க குலதெய்வத்தை வணங்குறது, அவங்க அப்பா வீட்டு சைடு குலதெய்வம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா வீட்டு சைடு குலதெய்வத்தெல்லாம் இந்த ஆடி பௌர்ணமியில் வணங்கலாம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் நம்ம சப்தகன்னி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். பழைய காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாயில் குடும்பத்தில் வீட்டினுடைய பெண் தெய்வங்களுக்கு மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வழக்கம் இல்லைன்னா கூட நம்ம இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் மாவிளக்கு போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இறந்தவங்க பெண் தெய்வமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் வணங்கினால் சந்ததி விருத்தி ஏற்படும், குடும்பத்தில் நிறைய சுப காரியங்கள் வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த வகையான பூஜை பண்ணாலும், ஸோ இந்த மாதமே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லக்கூடிய மாதம். பிருத்வி தான். அதனால் பூமிக்கு அடியில் வாழக்கூடிய ஜீவராசியான நாக தேவதையை நம்ம வணங்குறோம். ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் சர்ப்ப வழிபாடு பண்ணுறோம், நாக பஞ்சமி பண்ணுறோம், கருட பஞ்சமி பண்ணுறோம், நாக சதுர்த்தி பண்ணுறோம். அதனால் ஆடி மாதத்தில் நீங்கள் எதை வேணுமானாலும் எடுத்து பூஜை பண்ணலாம். நீருக்கு ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீர் வளம் நல்லா இருக்கணும்னு சொல்லி காவேரி ஆற்றங்கரையில் அன்னைக்கு விசேஷமான பூஜைகள் நடக்கும். ஆடி மாதம் நீங்கள் என்ன பூஜை, எந்த கோயிலில் போய் என்ன தெய்வத்தை வணங்கினாலுமே அது பரிகாரம் தான். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.